சிறையின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை தந்து நமது இதயங்களில் இமயம் போல் உயர்ந்திருக்கின்ற வித்தக கவிஞர்தான் கவியரசு கண்ணதாசன். நேற்று ஐயாவுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, அவர் பிறந்து 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவருடைய 100 விழாவினை தமிழக அரசு ஒரு விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும் என்று அவர்களுடைய ரசிகர்களுடைய சார்பில் சிறகில் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். கவிஞர்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் கவிஞர்தான் கவியரசு கண்ணதாசன். நேற்று கூட முகநூல் பக்கத்தில் திரைப்பட துறையை சார்ந்த பிருந்தா சாரதி என்பவர் கவியரசு அவர்களை போற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதில் கண்ணதாசனை பற்றி குறிப்பிடுகின்ற போது, கண்ணனை பற்றி கலிப்பேரி ஆண்டாளாக மாறிய ஆன்மீகவாதி என்று மிக அழகாக கவியரசு கண்ணதாசனை குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல நண்பர்களே, எங்களுடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த கவிஞர் தனிக்கொடி அவர்கள் கண்ணதாசனை பற்றி பாடுகின்ற ஒரு கவியரங்கத்தில் இப்படி பாடியிருப்பார். அவன் ஆண் வடிவம் கொண்ட அன்னை கலைவாணி என்று கண்ணதாசனை உச்சத்தில் தொட்டு அந்த கவிதையை அவர் படைத்திருப்பார். நேற்று கூட முகநூல் பக்கத்தில் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். கண்ணதாசன் மிச்சம் வைத்த சொற்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் கவிதைகளாக கிறுக்கி கொண்டிருக்கின்றோம் என்று நான் பதிவிட்டிருந்தேன். அன்பு உறவுகளே, கண்ணதாசனுடைய மிக ஆத்மார்த்தமான உயிரில் கலந்த நண்பர் என்றால் அவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான். ஒரு சுவையான சம்பவத்தை இந்த இடத்தில் நான் நினைவுகூர விரும்புகின்றேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களும் ஒரு வெளிநாட்டு பயணமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கையில், மெல்லிசை மன்னருக்கு கடவுச்சீட்டு இல்லை, அதாவது பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட் இருந்து தான் வெளிநாடு போக முடியும். அப்போது பாஸ்போர்ட் எடுப்பதற்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது மெல்லிசை மன்னர் தான் எப்போது பிறந்தோம் என்று அந்த தேதி அவருக்கு தெரியவில்லை. அதை பார்த்த கவியரசு கண்ணதாசன், டே விஸ்வநாதா, உன் பிறந்த நாள் தானே உனக்கு தெரியலை, என்னுடைய பிறந்த நாளை ஜூன் மாதம் 24ஆம் தேதியே உன்னுடைய பிறந்த நாளாக போட்டுக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு ஆத்மார்த்தமான, எவ்வளவு உயிரில் கலந்த உறவான நட்பாக அவங்க ரெண்டுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்க. அதனால தான் மெல்லிசை மன்னர் தன் வாழ்நாள் முழுவதும் ஐயா கவியரசு கண்ணதாசனை கொண்டாடி கொண்டே இருந்தார். அது மட்டுமல்ல, ஐயா கண்ணதாசன் எழுதிய பாடலை மாற்றி MS விஸ்வநாதன் இப்படி பாடுவார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு கண்ணதாசன் கண்ணனை பற்றி எழுதியிருப்பார். அதை மாற்றி MS இப்படி பாடுவார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் கண்ணதாசன் புகழை பாடுங்களே அப்படின்னு அதை மாற்றி கண்ணதாசன் ஐயா மீது கொண்ட காதலை MSV இப்படி பாடியிருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான நட்பும் உறவும் அவங்களுக்குள்ளே இருந்தது. அது மட்டுமல்ல, கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் மெல்லிசை மன்னர். அந்த உயிர் கொடுத்த பாடலுக்கு தன் குரலால் உணர்வு ஊட்டி மக்களிடத்தில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியவர் TM சௌந்தரராஜன் அவர்கள். கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன், TM சௌந்தரராஜன், இந்த 3 பேரும் சேர்ந்த கூட்டணி பலாயிரக்கணக்கான பாடல்களை தமிழ் திரையுலகிற்கு தந்து தமிழ் சமூகத்தையே இசையின் மயக்கத்தில் ஆழ்த்திய கூட்டணி என்றால் அது மிக இல்லை. அது மட்டுமல்ல நண்பர்களே, நிறைய இலக்கியவாதிகள் போகிற போக்கில் கவியரசர் கண்ணதாசனை அவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நிறைய இலக்கியங்கள்லேருந்து திருடி பாட்டை எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு திரைப்படத்தை போய் பார்க்குறோம். பார்த்துட்டு வரும்பொழுது
அதில் ஒரு முக்கியமான காட்சி நம்மளை வந்து மனசை பிசைந்து அசை போட வைக்கின்றது என்றால் அதுதான் அந்த படைப்போட வெற்றியே, அந்த படைப்பாளனுடைய வெற்றியே. அதே போல் தான் ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு பாடலும், ஒவ்வொரு இலக்கியமும். அதுபோல் பல்வேறு சங்க இலக்கிய நூல்களை, தமிழ் இலக்கிய நூல்களை, உலக இலக்கியங்களை எல்லாம் கரைத்து குடித்து கரைகண்ட பெருமகன் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி தான் இன்னொரு உதாரணத்தை கூட நான் விரும்புகிறேன். இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை படிக்கின்ற பொழுது, 6வது 7வதெல்லாம் படிக்கின்ற பொழுது கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா, பல தமிழ் சங்க இலக்கிய பாடல்கள், திருக்குறள், இப்படி வெண்பாக்கள், செய்யுளுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியாது. அப்போ கோனார் தமிழ் உரை தான் எளிய முறையில் நமக்கு ஒரு விளக்கத்தை தரும். அப்படித்தான் பல்வேறு இலக்கியங்களை படித்து எளிய மொழியில், மக்கள் மொழியில் பாடலாக தந்த ஒரு பெருமகன் தான் கவியரசு கண்ணதாசன். இது எப்படி இலக்கிய திருட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இதுக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களே ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார். ஒரு பெண் பேராசிரியர் அவங்க வானொலி நிலையத்தில் வந்து தமிழும் திரைப்பட இசையும்னு பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை கவிஞர் கண்ணதாசன் மீது வானொலி உரையின் போது அந்த பேராசிரியர் அம்மா முன்வைக்கிறாங்க. பல்வேறு இலக்கியங்களை வந்து திருடி அவர் பாட்டாக படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை, அந்த வானொலி உரையை கவியரசர் கண்ணதாசன் கேட்டுவிட்டு அந்த அம்மாவுக்கு அன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் வானொலி உரையை கேட்டேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுமா அப்படின்னு பாராட்டிட்டு, இப்படி பாராட்ட தொடங்கினோடனே அந்த அம்மாவுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை என் மீது வச்சிங்கம்மா, அதுக்கு ஒரு விளக்கமும் மறுப்பும் சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ திருமணத்தின் போது சமஸ்கிருதத்தில் பல்வேறு மந்திரங்கள் சொல்லி திருமண சடங்கு செய்வாங்க. அப்போ அதில் ஒரு வாசகம் வரும். கணவன் வந்து சொல்கிறான், நான் மனமாக இருக்கின்றேன், நீ வார்த்தையாக இரு அப்படின்னு. இது சமஸ்கிருதத்தில் வர்றது. இது எத்தனை பேருக்கு புரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரைப்படத்தில் பாடலாக கையாண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் தான், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் இப்படி பதில் கொடுத்தவுடனேயும் அந்த அம்மா ஆடி அசந்து உறைந்து போய்விட்டார்களாம். அதை போலத்தான் சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு அந்த இலக்கியத்தின் தாக்கத்தில் கண்ணதாசன் ஒரு பாடலை வந்து பாசமலர் படத்தில் எழுதுகிறார். இந்த பாசமலரில் இடம்பெற்ற பாட்டை சிலப்பதிகாரத்திலிருந்து எப்படி அவர் தாக்கம் பெற்று எழுதினார் என்பதை சொல்வதற்கு முன்பாக அந்த சிலப்பதிகார பாடலை நம்ம பார்த்துருவோம். தமிழ் இலக்கிய மரபில் 50 காப்பியங்கள் என்பது முக்கியமான படைப்பாக இருக்கின்றது. அதில் சிலப்பதிகாரம் என்பது தலைக்காப்பியம், முதன்மை காப்பியமாக இன்று வரை தமிழ் அறிஞர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் மனை அறம் படுத்த காதையில் ஒரு அற்புதமான பாடலை இளங்கோவடிகள் படைத்திருப்பார். அது எப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் திருமணம் முடிந்த பிறகு அரண்மனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாளிகையை அவங்க அம்மா அப்பா கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் அவங்க வாழ்க்கையை துவங்குறாங்க. திருமணம் முடிந்த முதல் நாள் இரவு அந்த வீட்டுக்குள்ளே 2 பேரும் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது தென்றல் காற்று எப்படி கோவலனையும் கண்ணகியையும் வந்து தொட்டு அவங்கள சிலிர்ப்பூட்டுது அப்படிங்கிறத ஒரு அற்புதமான வர்ணனையோடு இயற்கையை கொண்டாடி தீர்த்திருப்பார் இளங்கோவடிகள். அதை படிக்கிற கண்ணதாசன் தான் பிற்காலத்தில் பாசமலரில் அந்த தாக்கத்தில் ஒரு பாட்டை எழுதுகிறாரு. இப்போ இளங்கோவடிகள் எழுதிய அந்த பாடலை நம்ம இப்போ பார்ப்போம். கழுநீர் ஆம்பல் முழு நெறி குவளை அரும்பொதி அவிழ்ந்த கரும்பிமிர் தாமரை வயற்பூ வாசம் அலையி அயற்பூ மேதகு தாளை விரியல் வெந்தோட்டு கோதை மாதவி சண்பகப் பொதும்பர் தாது தேர்ந்துண்டு மாதர் வான் முகத்து புரிகுழல் அழகத்து புகழ் ஏக்கற்று திரிதரு சுரும்போடு செவ்வி பார்த்து மாலை தாமத்து மணி நிறைத்து வகுத்த
கோலச்சாளரங் குறுங்கண் நுழைந்து வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் கண்டு மகிழ்வெய்தி காதலின் சிறந்து இறை மலர் வாலியோடு வேனில் வீற்றிருக்கும் நிறைநிலை மாடத்து அறமியம் ஏரி என்கின்ற அந்த பாடலை சிலப்பதிகாரத்தில் கவியரசர் கண்ணதாசன் படித்துவிட்டு அந்த தாக்கத்தை பெற்று பாசமலர் என்கின்ற திரை காவியத்தில் அந்த பாடலை அண்ணன் தங்கை உறவுக்கிடையே அந்த உணர்ச்சி ததும்புகின்ற சூழலில் இந்த பாடல் அழகான தென்றல் போல் வருகின்றது. பாருங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு விளைந்த களையன்னமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு விளைந்த களையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் உலவிய தென்றலை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்து பாச மலரில் நம்மளோடு இணைத்து நமக்கும் அந்த தென்றலை வீசச் செய்கின்ற இலக்கியத்தின் உச்சத்தை தொட்டவர்தான் கவியரசு கண்ணதாசன். அவர் பாடாத பொருள் இல்லை. காதல், குடும்பம், வீரம், தன்னம்பிக்கை, தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். 5000 பாடலுக்கு மேலே தமிழ் திரைப்படத்துறையில் அற்புதமான பாடல்களை படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலும் இலக்கிய தரம் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. லிட்ரஸி வேல்யூயோடு எழுதியிருப்பார் மனுஷன். அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனுடைய பிறந்த நாள் தான் நேற்று. அது மட்டுமல்லாது அவருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டிலிருந்து துவங்கி கொண்டிருக்கின்றது, இந்த நேரத்திலிருந்து துவங்கி கொண்டிருக்கின்றது. கண்ணதாசனுடைய ரசிகர்களில் ஒருவனாக நான் தமிழ்நாட்டு அரசிற்கு வேண்டிக் கொள்வது ஒன்றுதான். கவியரசு கண்ணதாசன் பிறந்த இந்த 100ஆண்டு விழாவினை அரசு விழாவாக கொண்டாடுவதன் அது கவியரசு கண்ணதாசனை கொண்டாடுவதாக மட்டுமல்ல, இசைத்தமிழையே கொண்டாடுவதற்கு சமமான ஒன்றாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.